நடுத்தர குடும்பம் எல்லோரையும் வரவேற்பது நடுத்தர குடும்பம் மீண்டும் உங்கள் ஆதரவு அதை தரணும் தினமும் மீண்டும் உங்கள் நல்லுறவு அது தொடரும் தினமும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நடுத்தர குடும்பம் உங்கள் நடுத்தர குடும்பம் உங்கள் நடுத்தர குடும்பம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சீக்கிரமாகவே ஒரு லாங் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி விலாக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு சைட் பை சைடு அப்படியே வந்து நீங்கள் கேட்ட கொஷினுக்கு வந்து ஆன்சர் பண்ண போகிறேன். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, இந்த வீட்டை வந்து ரெனோவேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் செலவாச்சு அப்படிங்கிறத பற்றிலாம் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுங்கள், என்னெல்லாம் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றியும் இந்த விலாகில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வாங்க சீக்கிரமாக வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ரொம்ப நாளாக நான் செய்யணும்னு நினச்சி அப்படியே தள்ளி போயிட்டு இருந்த அந்த சின்ன ரூம் இருக்குல்ல, அங்கே இருக்க வேலையை தான் வந்து பார்க்க போகிறேன். ஏன்னா இங்கே அப்படியே வெளியிலேயே நான் எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கேன். அந்த ரூம் வந்து நான் கண்டுக்கிறதே இல்லை. மெயினாக பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு வந்து என்னோடய ட்ரெஸ் தான் வந்து ரொம்ப மோசமாக கண்ணாபின்னான்னு கிடந்தது. சரி, இன்றைக்கி அதை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஐனிங் டேபிளை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து க்ளீன் பண்ணுறேன். நம்ம வேறு ஏதாவது வேலை பண்ணிகிட்ருப்போம். அப்போ தான் வந்து திடீர்னு ஒன்று ஞாபகம் வரும், ஐயோ இந்த வேலையை நம்ம மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி தான் இங்கே க்ளீனிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கை வச்சேன். அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, இங்கே வந்து 1-2 துணி வந்து காய போடாமல் அப்படியே சும்மா போட்டு வச்சுருந்தேன். அதை மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லி வந்து உடனே அதை காய போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வேலையை பார்க்க போகிறேன். இந்த துணி காய வைக்கிற ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா, அங்கே ரெண்டல் ஹவுஸில் இருக்கும்போது நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. சரி, இதை திரும்ப காசு கொடுத்து வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நாங்கள் கழட்டிட்டு வந்தோம். பட் இது என்னவோ தெரில, அந்த ஸ்டாண்ட் வந்து சரியில்லாமல் போயிடுச்சு. அதனால் அகைன் நான் வந்து வேறு ஆர்டர் போடுற மாதிரி தான் ஆச்சு. ஆர்டர் போட்டதும் இன்னும் வரல. அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. சரி, ஓகேப்பா. இப்போ வந்து இந்த வீட்டை பற்றின டீட்டெயில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலேயே எனக்கு தெரிஞ்சு இருக்கும் கட்டி. எங்கள் அம்மா சொல்கிறாங்க, நான் வந்து பிறந்து தூக்கிட்டு வந்தப்போ இந்த வீடு வந்து கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ 30 வருஷம் தாண்டி 30 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல கண்டிஷனில் தான் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருந்துச்சு. இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடே வாங்குறீங்க, அதாவது பழைய வீட்டை வாங்கி நீங்கள் வந்து ரெனோவேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் அந்த வீட்டோட கண்டிஷன் வந்து கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி பார்த்து நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா தான் அது உங்களுக்கு வந்து நல்லதாக இருக்கும். ஏன்னா செலவு அதிகமாக உங்களுக்கு வந்து இழுத்து விடாது. இல்லை கொஞ்சம் அதிகமான பிரச்சனை இருக்குது, நீங்கள் அடுத்தடுத்து கை வைக்கிற மாதிரியே இருக்குது, ஏதாவது வேலை அடுத்தடுத்து செய்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து செலவை இழுத்து விட்டுட்டே தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து வீடு வாங்க போகிறோன்னா நீங்கள் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்கா ஓரளவுக்கு அப்படிங்கிறத பார்த்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மோசமான நிலைமையில தான் இருந்தது. அங்கங்கே உடஞ்சி கதவெல்லாம் சுத்தமாக போய் அந்த மாதிரி கொஞ்சம் மோசமான நிலைமையில தான் இருந்தது. அதை வாங்கினதுக்கப்புறம் நாங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கோம், எதுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறத வந்து கரெக்டாக சொல்ல முடியல அப்படின்னாலும் அப்ராக்சிமேட்டாக நான் வந்து சொல்கிறேன். இந்த வீட்டில் ஃபஸ்ட்டு பண்ண வேலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நிறைய உடஞ்சிருந்தது, அங்கங்கே செவரெல்லாம் உடஞ்சிருந்துச்சு. அதெல்லாம் வந்து பூசினாங்க. பூசி கொஞ்சம் ஃபினிஷிங் கொண்டு வந்தாங்க.
அப்புறம் நாங்கள் எக்ஸ்ட்ரா உடைக்கிற வேலை சிலது இருந்துச்சு. ஏன்னா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அம் 2 பக்கமுமே கதவு இருந்துச்சு. அதாவது மேற்கு பக்கமும் 1, தெற்கு பக்கமும் 1 அப்படிங்கிற மாரி. மேற்கு வந்து வாசப்படி, தெற்கு வந்து கொல்ல வாசப்படி அப்படிங்கிற மாரிலாம் இருந்தது. எங்களுக்கு வந்து மேற்கு பக்கம் பார்த்த வாசல் வேணாம் அப்படின்றதுனால நாங்க என்ன பண்ணோம்னா, அந்த கதவ வந்து எடுத்துட்டு, அங்க வந்து செங்கல் வச்சு நம்ம வந்து பூசியாச்சு. பூசிட்டு அங்க வந்து ஒரு விண்டோ மட்டும் இருக்கிற மாரி நாங்க வந்து ஆல்டர் பண்ணியாச்சு. உங்களுக்கு வீடியோல நெறைய பார்க்கும்போது தெரியும். இப்ப இங்க கூட பார்த்தீங்கன்னா தெரியும். அங்க வந்து கர்டன் தொங்குது பார்த்தீங்களா? அந்த இடம் வந்து வாசப்படி இருந்துச்சு. அத நாங்க எடுத்துட்டு என்ன பண்ணிட்டோம்னா, க்ளோஸ் பண்ணிட்டு பாதி வரைக்கும் கல்லு வச்சு, ஒரு விண்டோ மாரி அப்படியே போட்டாச்சு. நமக்கு வந்து வென்டிலேஷனுக்கு வந்து அது கரெக்ட்டா இருக்கும் அப்படிங்கிறனால அந்த மாரி மட்டும் அங்க பண்ணிட்டு, கிச்சன்ல பார்த்தீங்கன்னா, சுத்தமா விண்டோவே கிடையாது. கிச்சன்ல சும்மா இந்த பாத்ரூம்லாம் வைப்பாங்க பாருங்க சின்னதா, அந்த மாரி இருந்துச்சு. அது வந்து சுத்தமா வெளிச்சம் இருக்காது, அவ்வளவா நீட்டாவும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்த அழகா உடைச்சுட்டு, அதெல்லாமே நான் ஷார்ட்ஸ்ல போட்டிருப்பேன். உடைச்சு எடுத்துட்டு, அங்க வந்து ஒரு பெரிய விண்டோ, ஒரு விண்டோவா வந்து பெருசா வந்து வச்சாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சாமி ரூமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷெல்ஃப் மாரிலாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. சைட்ல அந்த செவுத்துல இருக்க ஷெல்ஃப் மட்டும் தான் இருந்துச்சு. மத்தபடி அந்த ஸ்லாப் மாரி போட்டு, கல்லு வச்சு எல்லாம் கட்டினதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் நாங்க ரெடி பண்ணது தான். ஆம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, இந்த வீட்ட பொறுத்தவரைக்கும் பழைய வீடுன்றதுனால டைல்ஸ்லாம் கிடையாது. சிமெண்ட் போட்ட மாரி தரை அந்த மாரி தான் இருந்துச்சு. ஸோ நாங்க என்ன பண்ணோம்னா, சரி டைல்ஸ் போட்டா தான் நல்லாருக்கும் அப்படிங்கிறதுனால கிச்சன்லேருந்து ஃபுல்லாவே டைல்ஸ் போடுறதுக்கே கிட்டத்தட்ட 60,000க்கு மேலேயே ஆச்சு. நான் கரெக்ட்டா அமௌண்ட்லாம் சொல்லல. அப்ராக்ஸிமேட்டா தான் சொல்றேன். 60,000க்கு மேலேயே ஆச்சு இந்த டைல்ஸ் போடுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வுட் ஒர்க் வந்து கொஞ்சம் பண்ணோம். நாங்க என்ன பண்ணோம்னா, ஏற்கனவே நம்ம வந்து பார்லர் வச்சிருந்தோம்ல, அந்த பழைய பார்லரோட டோர் வந்து வேஸ்ட்டா அப்படியே தான் இருந்துச்சு. டோரு, கிளாஸ் அதெல்லாமே வேஸ்ட்டா இருந்துச்சு. இப்போ புதுசா மாத்துனதால. அந்த பழைய பார்லரோட அந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஹால்லயும், ரூமுக்கும் சென்டர்ல வந்து போட்டிருப்போம். அது வந்து கொஞ்சம் பிளைவுட்லாம் வந்து அட்டாச் பண்ணி அந்த மாரி வந்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த கிளாஸ் இருந்துச்சு பாருங்க. அந்த கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த கதவுக்கு மேல வரும்ல, அந்த ஸ்பேஸ்ல வந்து வைக்கிறதுக்கு, அதுக்கெல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஜன்னல் பார்த்தீங்கன்னா, நாங்க ரெடிமேடாவே வந்து வாங்கிட்டோம். 2 ஜன்னல் மட்டும் புதுசா இங்க வச்சது. கதவுமே பார்த்தீங்கன்னா, எல்லாமே புதுசா கொஞ்சம் கொஞ்சம் அதாவது முடிஞ்ச வரைக்கும் எங்ககிட்ட இருக்கிறது அம்மா நெறைய திங்ஸ்லாம் வச்சிருந்தாங்க முடிஞ்ச வரைக்கும். அதெல்லாம் எப்படியோ ஈடு கட்டி அந்த மாரி தான் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த வேலையெல்லாம் நாங்க பார்த்தோம். இதுக்கு வந்து எனக்கு எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லிட்டு கரெக்ட்டா தெரியல. ஆனா ரொம்ப இதுக்கு அதிகமா வந்து செலவாகல. வுட்டுக்கு சொல்றேன். எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. மத்தபடி பார்த்தீங்கன்னா வந்து பெயிண்ட் ஒர்க் வந்தோம் அப்படின்னா, பெயிண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பரா வந்து பட்டி பார்க்கறது அந்த மாரி விஷயம்லாம் பண்ணல. இந்த வீட்ல பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து பெயிண்டே அடிக்காம வெறும் சுண்ணாம்பு வந்து கோட்டிங் நெறைய போட்டு, போட்டு, போட்டு வச்சிருந்தாங்க. அதெல்லாம் தேய்ச்சு எடுக்கவே வந்து ஒரு நாளுக்கு மேலேயே ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து நார்மல் பெயிண்ட் மட்டும் தான் நாங்க வந்து பண்ணோம். ரொம்ப வந்து அட்வான்ஸாலாம் எதுவும் பண்ணல. நார்மலா பண்ணிக்கலாம். ஏன்னா, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வேணா பட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபினிஷிங்கா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நார்மலா பண்ணோம். ஆனா, அதுக்கே வந்து கிட்டத்தட்ட 30க்கு மேல 30 கிட்ட ஆச்சுன்னு நெனைக்கிறேன். அப்புறம் மெயினா பார்த்தீங்கன்னா, பழைய வீடு அப்படிங்கிறனால, இங்க வந்து ஒயரிங் வேலை வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே வந்து மாத்துனது. ஒயரிங் வேலை பொறுத்தவரைக்கும், சும்மா லைட்டா பார்ப்போம் அப்படின்ற மாரி தான் ஐடியா பண்ணி எல்லாம் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் சரி ரொம்ப பழசு அப்படிங்கிறனால ஃபுல்லாவே மாத்திரலான்னு சொல்லிட்டு, அது ஒரு 40 கிட்ட இழுத்துருச்சு. அப்புறம் வந்து இந்த பிளம்பிங் வேலைன்னு சொல்லுவாங்கல்ல, அங்கங்க பைப் வைக்கிறது, அது கிட்டத்தட்ட கொஞ்சம் ஆயிடுச்சு. அப்புறம் மெயினா வெளியில பார்த்தீங்கன்னா, 2 தென்னை மரம் இருந்துச்சு. அந்த தென்னை மரத்த எடுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 10,000 கிட்ட செலவாச்சு. மரத்த வெட்டுறதுக்கு ஒரு செலவு, அப்புறம் அதோட வேர் எடுக்க செலவு, இப்படி நெறைய செலவாச்சு. அப்புறம் வெளியில அந்த தரைலாம் போட்டது வந்து ஒரு 25 கிட்ட ஆச்சு. இப்படி தான் போச்சு. மொத்தமாவே பார்த்தீங்கன்னா, 3,00,000க்கு மேலேயே ஆயிருக்கு. இன்னமுமே ஆனா இங்க கொஞ்சம் வேலை இருக்கு. அதாவது சின்ன சின்ன வேலைகள் இன்னுமே இருக்கு. ஏன்னா ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா வெளியில இருக்கு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஷீட் மாரி தான் இப்போதைக்கு அதுல இருக்கு. அதெல்லாமே மாத்திட்டு, திரும்ப கொஞ்சம் உயரம் தூக்கணும், கட்டணும். மாடியில கொஞ்சம் நெறைய வேலை இருக்கு. மாடியிலயும் கல்லு போடணும். நெறைய வேலை இருக்கு. அதெல்லாம் பார்த்தா எப்படியும் இன்னும் கொஞ்சம் அதிகமாவே வரும். இன்னும் 1,00,000 இருந்தா தான் இதெல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறேன். அந்த மாரி கண்டிஷன் வந்து கொஞ்சம் நமக்கு சரியா இருந்தது அப்படின்னா, நமக்கு அதிகப்படியான வேலை இருக்காது. வெறும் பெயிண்டிங் ஒர்க் மட்டும் பண்ணிட்டு, அப்படியே நம்ம குடி போற மாரி அப்படி இருக்கும். மத்தபடி கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் கண்டிஷன் சரியில்ல அப்படின்றப்போ, கண்டிப்பா நெறைய உங்களுக்கு செலவு இழுத்துட்டே தான் போகும். அப்படிதான் வந்து இந்த வீட்ல இருந்துச்சு. மத்தபடி எல்லாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஓவராலா அதோட லுக்கே வந்து வேற மாரி மாறிடுச்சு.
நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லலாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த வீடு வந்து பிஃபோர், ஆஃப்டர் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாரி. நெறைய பேர் வந்து ஆச்சரியப்பட்டாங்க. பரவால்ல உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு. பிஃபோர் வந்து இவ்ளோ மோசமா இருந்திருக்கு. இத இவ்ளோ அழகா மாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி நெறைய பேர் சொல்லியிருந்தீங்க. கோயில் மாரி இருக்குன்னுலாம் சொல்லியிருந்தீங்க. உண்மையாவே எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. இந்த வீட்ல வந்து இன்னுமே வந்து நெறைய வந்து ஆர்கனைஸ் பண்ணணும். இன்னுமே வந்து அழகா டெக்கரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாலாம் இருக்கு. ஆனா பணம் தான் இல்ல. சரி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து பொறுமையா வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அதனால தான் ஒரு சில பேர் இப்ப கேட்குறீங்கல்ல, ஹோம் டூர் போடுங்க அப்படின்னு சொல்லி. சரி இப்பயே போட்டா கொஞ்சம் பிளாங்க்கா இருக்க மாரி இருக்குமே! இன்னும் கொஞ்சம் அழகா வந்து ஆர்கனைஸ் பண்ணணும். அரேஞ்ச்மென்ட் நெறைய இருக்கு. அதெல்லாம் பண்ணிட்டு போடலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவ்வளோதான்ப்பா. இந்த வீட்ட பத்தின டீட்டெயில வந்து சுருக்கமா சொல்லி முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி நெனைக்கிறேன். சரி ஓகே. அப்படியே பேசிட்டே விளாகே வந்து கிட்டத்தட்ட முடிய போது. டின்னருக்கு வந்து என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, பீர்க்கங்காய் வச்சு ஒரு கிரேவி சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அது எப்படின்னு சொல்லி ஷேர் பண்றேன். ஒரு மிக்ஸர் ஜார்ல வந்து ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் 1, ஒரு தக்காளி, பச்சை மிளகா, பெருஞ்சீரகம், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்க எவ்வளோ பண்றீங்களோ அதுக்கேத்த மாரி எடுத்துட்டு, கொஞ்சமா தேங்காவும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் வந்து நல்லா அரைச்சு எடுத்துக்க போறோம். ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சுக்கோங்க. அப்புறம் கடாயில வந்து கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு, ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்ச பேஸ்ட் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா கொஞ்சமா மஞ்சள் தூள், அ தனி மிளகாய் தூள், கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு குழம்பு மிளகாய் தூள் வேணும்னாலும் நீங்க சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கல. ஏன்னா காரம் எனக்கு ரொம்ப தேவையில்ல. கொஞ்சமா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி, நான் வந்து இவ்வளோ தான் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. வதக்குனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய பீர்க்கங்காய் வந்து நான் இந்த மாரி தோல் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். இத வந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு மெயின் ஹீரோவே என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேர்க்கடலை தான். 1 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை நான் வந்து எடுத்துக்கிறேன் ஒரு பீர்க்கங்காவுக்கு. ஏன்னா வேர்க்கடலை கொஞ்சம் நெறையா இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இத நல்லா ஊற வச்சுட்டு, வேக வச்சு எடுத்துட்டு, இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு வந்து தண்ணி ஊத்திட்டு, கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். கன்சிஸ்டன்சி பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எப்படி வேணுமோ உங்களோட ஆப்ஷன் தான். எனக்கு வந்து தின்னா இருக்கும் அதாவது தண்ணியா இருக்கணும், இல்ல கொஞ்சம் கெட்டியா இருக்கணும், மீடியமா இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏத்த மாரி நீங்க பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் மீடியமா திக்கா இருந்தா போதும். ஸோ அந்த மாரி வந்து நான் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து வேக வைக்க போறேன். லாஸ்ட்டா வந்து கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, சப்பாத்திக்கு சுட சுட சர்வ் பண்ணீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப ரொம்ப ஹெல்தியர் ஆப்ஷன். கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். எப்பவும் ஒரே கிரேவி பண்ணாம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பீர்க்கங்காய் வந்து நீர் காய்கறி. அதனால அது சாப்பிடுறது ரொம்ப நல்லது. ஸோ அவ்வளோதான். இன்னைக்கு டின்னர் வந்து இதோட முடிஞ்சிருச்சு. இந்த விளாகும் இதோட முடிஞ்சிருச்சு. கண்டிப்பா இன்னொரு விளாக்ல சீக்கிரமாவே உங்க எல்லாரையும் நான் வந்து மீட் பண்றேன். இதுக்கப்புறம் போயிட்டு நாங்க வந்து தூங்க போறோம். இது சும்மா சீனுக்காக, வீடியோக்காக பண்றது. கதவெல்லாம் சாத்திட்டு, லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு, திரும்ப ஓடி வந்து எல்லாத்தையும் போட்டுட்டு, நான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் தூங்குவேன். உண்மைய சொல்லிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.